வேதத்தில் கூட ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். புதிய ஏற்பாட்டில் பக்கம் 289. சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். என்ன போட்டிருக்கு? சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். நல்லா கவனிச்சிங்களா? பாவங்கள் சிலரை பின்தொடருகிறது, சில பேரை சாபங்கள் பின்தொடருகிறது. நான் ஏற்கனவே கூட உங்களுக்கு நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்த ஒரு நண்பன் உண்டு. அந்த தம்பியோட குடும்பத்தில் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு அப்படியே உடம்பு என்ன ஆயிரும்னா அப்படியே கையெல்லாம் இப்படி முடங்கிடும், கை காலெல்லாம் முடங்கி கடைசியில் அவங்களால பேச்சு கீச்சு எதுவுமே வராது, நேராக நடக்கவும் முடியாது. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுவாங்கன்னா அப்படியே ஒரு இடத்துல முடங்கி உக்காந்துருவாங்க. கையை நீட்ட முடியாது, காலை நீட்ட முடியாது, அடுத்தவங்க உதவி இல்லாமல் அவங்களால எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. அப்போ நல்லா கவனிங்க, குறிப்பிட்ட வயசில் அந்த வீட்டில் பிறக்கிற எல்லாருக்கும் அந்த காரியம் வருதுன்னா அது எதை குறிக்குது? சாபத்தை குறிக்குது. நல்லா கவனித்து கொள்ளுங்க. பாவம் பின்தொடருகிறது ஒரு சில பேரை இந்த சாபங்கள் பின்தொடருகிறது, ஒரு சில பேரை வியாதிகள் பின்தொடருது. அப்பாவுக்கு இருந்தது, அம்மாவுக்கு இருந்தது, எனக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி சில பேர் என்ன பண்ணுறாங்க, வியாதிகளை குறித்து சொல்கிறாங்க. ஏன் சில பேருக்கு கேன்சர் கூட தலைமுறையாக வர்றதை கூட சில பேர் சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க. இப்படி பலவிதமான காரியங்களை நம்ம பின்தொடருது பார்த்தீங்களா? சில பிரச்சனைகள் பின்தொடருது பார்த்தீங்களா? சில மனிதர்கள் நம்ம பின்தொடர்றாங்க பார்த்தீங்களா? நல்லா கவனிங்க. இந்த பார்வோன் அவன் எதற்காக இங்கே வரான்? இவங்களை வச்சு தானே நம்ம எவ்வளோ விஷயங்களை செஞ்சோம். இவங்களை ஒடுக்கி இவங்களை துன்பப்படுத்தி இவங்களை வேர்வைய ரத்தத்தெல்லாம் உறிஞ்சி தானே நாம் செழித்தோம். இன்னைக்கு இவங்களை அனுப்பிட்டா நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் பெருக முடியும் என்று சொல்லி இந்த பார்வோனும் அவனுடைய சேனைகளும் அவனுடைய ஜனங்களை என்ன பண்ணுறாங்க? ரதங்களை பிடித்து கொண்டு அந்த ஜனங்களை பின்தொடருகிறதை வேதம் காட்டி கொடுக்கிறது. அப்போ இன்னைக்கு ரதம் என்பது எதை குறிக்கிறது? முதலாவதாக என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம பின்தொடருகிற கிரியைகளுக்கு அது அடையாளமாக இருக்கு. இன்னைக்கு நம்மளை பாவம் பின்தொடர்தா பாருங்க. நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அதே காரியமும் இன்னமும் என்கிட்ட அந்த கோபம் இருக்கு, மூர்க்கம் இருக்கு, கீழ்ப்படியாத குணம் இருக்கு, எதிர்த்து பேசுகிற காரியம் இருக்கு, இன்னும் அந்த புகைப்பிடிக்கிற காரியம் இருக்கு, இன்னும் நான் குடிக்கிற காரியம் இருக்கு, இன்னும் வேசித்தனம், இன்னும் விபச்சாரத்தனம், இன்னும் திருடுகிற காரியம், இன்னும் பரிசுத்த குலைச்சலான காரியம், வீட்டுக்கு அடங்காத ஒரு காரியம், இப்படி எல்லா காரியமும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்பதாக எப்படி இருந்ததோ அதே காரியம் இன்னமும் என்கிட்ட ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இருக்குன்னா அது என்னை பின்தொடருதுன்னு அர்த்தம். அல்லேலூயா.